ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவும் மூத்த காங்கிரஸ் தலைவருமான EVKS இளங்கோவன் உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலமாக்கியிருக்காரு. 50 வருடத்திற்கும் மேலான அரசியல் அனுபவம் கொண்ட EVKS இளங்கோவனின் மறைவு அனைத்து தரப்பினரையுமே சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. சரி, யார் இந்த EVKS இளங்கோவன்? இவரோட குடும்ப பின்னணி என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். 1948ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி ஈரோட்டில் EVKS இளங்கோவன் பிறந்தார். பெரியாரின் அண்ணன் பேரன், அரசியலில் சொல்லின் செல்வர் EVK சம்பத் மற்றும் அதிமுக அமைப்பு செயலாளராக இருந்த சுலோச்சனாவின் மகன் என்ற அரசியல் பின்புலத்துடன் இளங்கோவன் வளர்ந்தார். சென்னை மாநில கல்லூரியில் BA பொருளாதாரம் படித்தவர். காங்கிரஸ் தொண்டர் அப்படிங்கிறத விட சிவாஜி கணேசனின் தீவிர ரசிகராக இருந்தவர். பெரியாரின் பேரன், அதாவது பெரியாரின் சகோதரரான கிருஷ்ணசாமியின் பேரன், சொல்லின் செல்வர் EVK சம்பத்தின் மகன் என்ற அடையாளத்தோடு தான் அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார் EVKS இளங்கோவன். இவருக்கு பெயர் வைத்ததே பேரறிஞர் அண்ணாதானாம். EVKS இளங்கோவனுடைய மனைவி பெயர் வரலட்சுமி. இவர்களுக்கு சஞ்சய் சம்பத், திருமகன் ஈவேரா என்ற 2 மகன்கள். இரண்டாவது மகனான திருமகன் ஈவேரா 2023ஆம் ஆண்டில் மாரடைப்பு காரணமாக காலமாகினார். அந்த டைம்ல அவர் எம்எல்ஏவாக இருந்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏவாக இருந்தவர் EVKS இளங்கோவன். முதன்முறையாக 1984ஆம் ஆண்டு சத்தியமங்கலம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு EVKS இளங்கோவன். நடிகர் சிவாஜி கணேசனின் ரசிகரான EVKS இளங்கோவன் தன்னுடைய அரசியல் குருவாகவும் சிவாஜி அவர்களையே ஏற்றிருந்தார். கடந்த 1984ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் நடிகர் சிவாஜி கணேசன் பரிந்துரையால் சத்தியமங்கலம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் EVKS இளங்கோவன். அங்கு திமுக வேட்பாளரை விட 2 மடங்கு வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார். எம்ஜிஆரின் மரணத்தை தொடர்ந்து அவரது மனைவி ஜானகி ராமச்சந்திரன் முதலமைச்சரானாங்க. அவரது தலைமையிலான அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழலில் காங்கிரஸ் கட்சி ஆதரவளிக்க மறுத்துடுது. குறிப்பா பிரதமரும் அகில இந்திய காங்கிரஸ் தலைவருமான ராஜீவ்காந்தி ஒருங்கிணைந்த அதிமுகவையே ஆதரிப்போம் அப்படின்னு தெரிவிச்சிடறாரு. இதனால காங்கிரஸ் கட்சிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது. அப்போது ஜானகி ராமச்சந்திரன் அரசுக்கு ஆதரவாக காங்கிரஸ் வாக்களிக்க வேண்டும் என்று நடிகர் சிவாஜி கணேசன் கோரிக்கை வைத்தார். ஆனால் அதற்கு காங்கிரஸ் தலைமை சம்மதிக்காத நிலையில சிவாஜி ஆதரவு எம்எல்ஏக்கள் பதவி விலகுவதாக அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவித்த சிவாஜி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களுள் EVKS இளங்கோவனும் ஒருவர். பிறகு காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி தமிழக முன்னேற்ற முன்னணியை தொடங்கிய சிவாஜி கணேசன் அதிமுக ஜானகி அணியுடன் கூட்டணி அமைச்சு 1989ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறார். அப்போது தமிழக முன்னேற்ற முன்னணி வேட்பாளராக பவானி சாகர் தொகுதியில போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் EVKS இளங்கோவன். தேர்தல் தோல்வியை தொடர்ந்து சிவாஜி கணேசன் தன்னுடைய கட்சியை கலைத்த நிலையில EVKS இளங்கோவன் தாய் கட்சியான காங்கிரஸ்லேயே மீண்டும் இணைஞ்சிடறாரு. அப்போதைய காங்கிரஸ் கட்சி மாநில தலைவராக இருந்த வாழப்பாடி ராமமூர்த்திக்கு மிகவும் நெருக்கமானார். அரசியலுக்கு இளங்கோவனை முழு வீச்சில் இழுத்தது வாழப்பாடி ராமமூர்த்தி தான். வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்களை பழைய ஆட்களுக்கு தெரியும். ஆனா தற்போதைய தலைமுறைக்கு இவர் யார் அப்படிங்கறதே தெரியாது. அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையிலே தமிழக மக்களினுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில மத்திய அமைச்சர் பதவியை துறந்த ஒருவர் தமிழகத்துல இருந்தாரு அப்படின்னா அது வாழப்பாடி ராமமூர்த்தி தான். ஆமாங்க, 1991ஆம் ஆண்டு மத்தியில் நரசிம்மராவ் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி அமைந்தது. அந்த காலகட்டத்தில் காவிரி பிரச்சனை தீவிரமடைந்திருந்தது. கர்நாடகாவில் தமிழர்கள் அடித்து விரட்டப்பட்டாங்க. பெங்களூர், மைசூர்ல பெரும் கலவரம் வெடிச்சது. நரசிம்மராவின் அமைச்சரவையில் தொழிலாளர் துறை இணை அமைச்சராக வாழப்பாடி ராமமூர்த்தி இருந்தார். கர்நாடகாவிலும் காங்கிரஸ் ஆட்சிதான் நடைபெற்றது. கர்நாடகா முதல்வராக பங்காரப்பா இருந்தார். மத்தியில் இருந்த காங்கிரஸ் அரசு தமிழர்களுக்கு விரோதமாக செயல்பட்டது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வாழப்பாடி ராமமூர்த்தி 1992ஆம் ஆண்டு தன்னுடைய அமைச்சர் பதவியை துச்சமென தூக்கி எறிந்தார். நரசிம்மராவே வாழப்பாடி ராமமூர்த்தியிடம் இருந்து இத்தகைய ஒரு அதிரடியை எதிர்பார்க்கல. அத்தகைய நபர் தான் வாழப்பாடி ராமமூர்த்தி. இன்று வரை எந்த ஒரு அமைச்சருமே மக்களுக்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததில்லை அப்படிங்கிறதும் முக்கியமானது. இளங்கோவனின் அப்பா, அதாவது EVKS இளங்கோவனினுடைய அப்பா சம்பத் மீது வாழப்பாடி ராமமூர்த்திக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்தது. அதனாலதான் தன் மகளுக்கு சம்பத்தம்மா அப்படிங்கிற பெயரையே வைத்தாரு வாழப்பாடி.
இதனையடுத்து EVKS இளங்கோவன் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக 1996 முதல் 2001 ஆண்டு வரை முதல் முறையாகவும் 2014 முதல் 2017 வரை இரண்டாம் முறையாகவும் பதவி வகித்திருக்காரு. 2001 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசுடன் தமாக இணைந்ததால மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியை மூப்பனாருக்கு EVKS இளங்கோவன் விட்டுக் கொடுத்தாரு. அதன் பிறகு 2004 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையம் தேர்தலை சந்தித்த இளங்கோவன் அபார வெற்றி பெற்று மன்மோகன் சிங் அமைச்சரவையில ஜவுளித்துறை இணை அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அமைச்சரவையில பெட்ரோலியம் இயற்கை எரிவாயு துறை இணையமைச்சராக இருந்தார். இதனையடுத்து வணிகம் மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் உள்ளிட்ட பதவிகளை வகித்திருந்தார். மத்திய இணையமைச்சராக இருந்தாலும் காங்கிரசுடன் கூட்டணியில் இருந்த திமுகவை EVKS இளங்கோவன் கடுமையாக விமர்சித்தார். மேலும் திமுகவை விமர்சித்த மறைந்த தேமுக தலைவர் விஜயகாந்த் வீட்டிற்கு சென்று இனிப்பு கொடுத்து பாராட்டியிருந்தார் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. EVKS இளங்கோவன் காங்கிரஸில் துணிச்சலாக பல அதிரடி கருத்துக்களை தெரிவித்து வந்தவர். அவரின் குரல் பல நேரங்களில் காங்கிரஸ் கட்சியை பேசுபொருளாகவும் ஆக்கியிருக்கு. ஜெயலலிதா கருணாநிதி மட்டுமல்லாம சொந்த கட்சியினர் விமர்சிக்கவும் சற்றும் யோசிக்காதவர் தான் EVKS இளங்கோவன். நெற்றி பொட்டுல அடிச்ச மாதிரி கருத்துக்களை சொல்லக்கூடியவர். தமிழக அரசியல் களத்துல EVKS இளங்கோவன் அதிரடி பேச்சுக்களாலும் காட்டமான விமர்சனங்களாலும் பல சர்ச்சைகள்லையும் சிக்கியிருக்கிறாரு. இன்று வரை டெல்லியில சோனியா மற்றும் ராகுலுடன் தனி செல்வாக்குடன் EVKS இளங்கோவன் இருப்பதற்கு அவரோட உழைப்போட சேர்ந்து பெரியார் பேரன் அப்படிங்கிற அடையாளமும் ஒரு முக்கிய காரணம். மீண்டும் 2009 மக்களவை தேர்தலில் ஈரோடு மக்களவை தொகுதியிலும் 2014 மக்களவை தேர்தலில் திருப்பூர் தொகுதியிலும் 2019 மக்களவை தேர்தலில் தேனி தொகுதியிலும் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். இதற்கு முன்னதாக 1984 ஆண்டு நடந்த தமிழக சட்டசபை தேர்தலில் சத்தியமங்கலம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு EVKS இளங்கோவன் வெற்றி பெற்றார். பலமுறை மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி தோல்விகளை பெற்றிருந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் EVKS இளங்கோவன் போட்டியிடாமலே இருந்துட்டு வந்தார். இந்த சூழ்நிலையில தான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் EVKS இளங்கோவனினுடைய இரண்டாவது மகனான ஈவேரா திருமகன் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். தான் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே திருமகன் வெற்றி பெற்றிருந்தார். இந்த நிலையில தான் கடந்த 2023 ஜனவரி மாதம் 4ஆம் தேதி திடீர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தாரு திருமகன் ஈவேரா. இதனையடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்படுது. கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் காங்கிரஸ் கட்சியை போட்டியிடும் அப்படின்னு திமுக தலைமை அறிவித்திருந்தது. யார் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவிய அந்த நிலையில் திருமகன் ஈவேராவினுடைய தந்தையும் காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவருமான அதாவது EVKS இளங்கோவன் தான் போட்டியிடுவார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது. இதுல EVKS இளங்கோவனும் பெரும் வெற்றி பெற்றிருந்தார். இதனையடுத்து சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சட்டமன்றத்தில் நுழைந்தார். தொடர்ந்து காங்கிரஸ் நிகழ்ச்சிகளிலும் பொதுக்கூட்டங்களிலும் பங்கேற்று வந்த அவரு கடந்த 27ஆம் தேதி உடல்நலக் குறைவால சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில சிகிச்சை பலன் இல்லாம இன்று 76வது வயதில் உயிரிழந்தார். இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதியில் மீண்டும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. தற்பொழுது EVKS இளங்கோவன் அவர்களுக்கு பலரும் தங்களுடைய அஞ்சலியை செலுத்திட்டு வராங்க. இந்த நிலையில தான் ஒரு ஆட்சி காலத்தில் 3 முறை வாக்களிக்க இருக்கிறார்கள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி வாக்காளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.